இன்றைக்கான வேலையை ரிவர்ஸில் ஆரம்பிச்சிட்டேன். மீன் வாங்கிட்டு வர வரைக்கும் சும்மா இல்லாமல் சைட் டிஷ்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு அப்பளம், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பொரியல், சோறு வடிக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு மீன் வாங்கிட்டு வந்தோடனே மீன் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் ஆணம் காய்ச்சி மீன் ஃப்ரைக்கு மசாலா பரட்டி வச்சுட்டேன். சின்ன குட்டி ஊற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ குப்புற படுத்துக்கிட்டே மீன் மாதிரி நீந்திக்கிட்டு போயிட்டுருக்கான். வர வர சேட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு. பிடிவாதம், கோவம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தூங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது. எனக்கு அடிக்கடி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும். பிள்ளைங்களுக்குள்ள வயசு வித்தியாசம் எவ்வளோ இருந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆசிர் பிறந்து 5 வயசு, அர்ஷான் பிறந்தானா, ஆசிர் அவன் வேலையை அவனே பார்க்க ஆரம்பிக்கும் போது அர்ஷானுக்கு நான் எல்லாமே A to Z செய்ய ஆரம்பித்தேன். இப்போ ஆசிருக்கு 11 வயசு, அர்ஷானுக்கு 6 வயசு. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இப்போ குட்டிமாக்கு A to Z எல்லாமே ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பையனை இன்னொரு 5 வருஷம் இப்படியே போகும். மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தா 15 வருஷம் பிள்ளைங்க வளர்ப்பில் போகுது. இதில் இன்னொன்று என்னென்னா, முதல்ல செஞ்சதும் இப்போ செய்கிறதும் நிறைய மறந்து போச்சு. உடம்புல தெம்பம் பாதியாக குறைஞ்சி போச்சு. அதுவும் ஊரில் இருக்கும்போது புவா, மாமியார்னு எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்களா. இப்போ சிச்சுவேஷனும் மாறி போச்சு. தனியாக மேனேஜ் பண்ணும்போது இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், ஒருவேளை 2-3 வருஷம் கேப்பில் குழந்தை பிறந்திருந்தா 7-8 வருஷத்தில் பிள்ளைங்களும் வளர்ந்துருப்பாங்க. நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கவும் நமக்கு டைம் ஃப்ரீயாக இருந்திருக்கோமோ அப்படின்னு நான் நினச்சி பார்ப்பேன். எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன். வயசு வித்தியாசம் பற்றினா உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?